ப்ராபபிலிட்டி ஃபங்ஷன வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம தனித்தனியா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்னது? ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்ஷன். அத வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, மேபி P ஆஃப் x, y ஆர் f ஆஃப் x, y ன்னு நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, P ஆஃப் x, y எப்பயுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கேஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. f ஆஃப் x, y வந்து கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களாம்மா? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சம் ஓகே பாயிண்ட் ஆஃப் டேபிள் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? டேபிள் வைஸ் ஆன் பாயிண்ட்ஸ் குடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ஐடியா வரும். கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்னவாகும்? சம் டைப் ஆஃப் இன்டர்வல் குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டாவோ இல்ல இன்டர்வல் டைப்லயோ இது மாதிரி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைப் கொடுத்தா கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரியாம்மா? ஐடியா புரியுதுங்களா? நான் பேசுறது ஓகே புரியுதுங்களா? புரியுது. அப்ப ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்ஷன் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வந்திருக்கும். அதுல வந்து நம்ம வந்து அது என்னது? ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷனா, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷனா பார்க்கணும். சரிங்களா? இது வந்து மாஸ் ஃபங்ஷன், இது வந்து டென்சிட்டி ஃபங்ஷன். இத வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா, 2ஆ கட் பண்றாங்க. 2ஆ கட் பண்றது எப்படி கட் பண்றாங்கன்னா, P ஆஃப் x ன்னு கட் பண்ணுவாங்க. P ஆஃப் y ன்னு கட் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படி 2D கேஸ்ல இருந்து 2ஆ கட் பண்ற ஃபங்ஷனுக்கு பேரு தான் வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன். நோட் பண்ணிக்க, ஷார்ட்டா நோட் பண்ணிக்கிறேன். மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் இதுக்கு பேரு. இதுக்கு பேரு என்னவோ? இது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் தான். இது ஆன் x, இது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் ஆன் y. சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாம்மா? ஹலோ? ஆ. சரி, ஓகே. அதே மாதிரி இது வந்து f ஆஃப் x, இது f ஆஃப் y ன்னு வரும். இது f ஆஃப் x, f ஆஃப் x, y ன்னு வரும்போது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் ஆன் x, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் ஆன் y. இது 2 ஐடியா தான் வருது. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற ஐடியா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களாம்மா? பார்க்கலாமா? ஓகே சார். ம். சரிம்மா. பார்க்கலாம். ஆ. சரி, ஒரு கொஸ்டின் டைரக்ட்டா போட்டுறேன். அதுலருந்து எல்லாமே வந்துரும். மத்தபடி இங்க E ஆஃப் x, E ஆஃப் y எல்லாமே சேம் ஃபார்முலா தான். ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தது E ஆஃப் x வந்து சம்மேஷன் x இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x. E ஆஃப் y வந்து சம்மேஷன் y இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் y. E ஆஃப் x, y ன்னு ஒரு டேர்ம் வரும். E ஆஃப் x, y வந்து சம்மேஷன் xy இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x, y. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் x வரும். வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்தது நீங்க E ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் E ஆஃப் x தி ஹோல் ஸ்கொயர். E ஆஃப் x தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் y Apex holes. ஆமாமா. வேரியன்ஸ் ஆஃப் y என்ன ஆகும்? E ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் E ஆஃப் y தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? அங்க வெறும் E ஆஃப் x மட்டும் பார்த்திருப்போம். இங்க 2 வேரியபிள் வரனால நம்ம 2 டேர்மா பார்க்கறோம். அடிஷனலா இந்த ஃபார்முலா நியூ ஃபார்முலா. அடிஷனலா இது நியூ ஃபார்முலா. இப்போ இன்னொரு நியூ ஃபார்முலா என்னன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வரும். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y என்ன ஃபார்முலானா E ஆஃப் x, E ஆஃப் xy. ஓகே, E ஆஃப் xy மைனஸ் E ஆஃப் x இன்டு E ஆஃப் y. சரிடா கண்ணு? அடுத்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு பேர் என்னது? ஓகே சார். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x இன்டு சிக்மா y. அது என்ன சிக்மா x, சிக்மா y னா இது சிக்மா x ஸ்கொயர்பாங்க, இது வந்து சிக்மா y ஸ்கொயர்பாங்க. அப்ப சிக்மா x ஓட மீனிங் என்ன? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x. சிக்மா y ஓட மீனிங் என்ன? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y. சரிங்களாமா? ஐடியா புரியுதா கண்ணு? ஓகே. இப்ப நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுக்கல. புரியுது. இதனோட ஃபார்முலா மட்டும் குடிக்கல. மத்த எல்லா ஃபார்முலா எழுதியாச்சு. அப்ப இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் 1D குடுக்கும்போது குடுத்துட்டேன். E ஆஃப் x ஸ்கொயர் ஓட ஃபார்முலா வந்து சம்மேஷன் x ஸ்கொயர் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x. கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். P ஆஃப் y ஸ்கொயர் ஆல்சோ P ஆஃப் y ன்னு வரும். E சம்மேஷன் y ஸ்கொயர் இன்டு P ஆஃப் y ன்னு வரும். கரெக்ட்டாமா? ஆமா சார். அவ்வளவுதான். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த ப்ராபர்ட்டி ஈக்குவல் டு 1 ன்னு வரும். அப்ப இங்க சம் ஆஃப் த ப்ராபர்ட்டி என்ன பண்ணீங்க? டபுள் சம்மேஷன் ஆஃப் x, y ஈக்குவல் டு 1 ன்னு எழுதுவோம். சரிங்களா? இதே 1D ல எழுதுவீங்க. சம்மேஷன் ப்ராபர்ட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1 ன்னு எழுதுவீங்க.
இங்க என்ன ஆகும்? டபுள் சம்மேஷனோட வேல்யூ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே சார். இதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா. இத வச்சு ஒரு ஒரு பெரிய கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வரைக்கும் இருக்குது. ஒரு பெரிய சம் போடுறோம். அதிலேயே எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிரும். இல்ல உங்களுக்கு எந்த மாரி சம்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுல இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு டேபிள் மாரி இருக்கும். அந்த டேபிள் வச்சு ஓகே போடுவாங்க. சார். அத கூட நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல இது என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். உங்களுக்கு என்ன மாரி குடுத்துருக்காங்க? A pair of ties X denotes the number of first tie and Y denotes the smaller number of two ties. இந்த மாரி குடுத்துருக்காங்களா? ஓகே. ஒரு நார்மல் கொஸ்டின் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். ஓகே. இல்ல இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துடுறேன். உனக்கு எல்லாமே வர மாரி போட்டுட்டு அப்புறம் இங்க இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ண உனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் பார்க்குறேன். ஓகே. டு calculate the probability marginal function the Doppler method அப்படின்னு கொடுத்துக்கிறாங்களா? ஓகே. ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். ஆல்சோ பாயிண்ட். ஓகேம்மா. உங்களோட கொஸ்டினை எடுத்துக்கிறேன். அதையே சால்வ் பண்ண பார்க்குறேன். ட்ரை பண்றேன். பார்க்கலாம். ஓகேம்மா. இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இது இருக்குது. இதுலயே இது எல்லா சம்மையும் நான் உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே சார். ஆக்சுவலா வந்து இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியாம்மா? இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் ரெட் கலர் வந்து அவர் எழுதிக்கிறாரு. இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் டேபிள். இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் ஒய். டேபிள் கொடுத்துருவாங்களா சார்? இது உள்ள இருக்கிற டேபிள் கொடுத்துருவாங்க. உள்ள இருக்குது பாத்தீங்களா? அந்த டேபிள் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. கொடுக்கலனாலும் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தையும் நான் நடத்திடுறேன். சரியாம்மா? ஓகே சார். இந்த டேபிள் மேக்ஸிமம் இருக்குதா? இந்த டேபிள் மேக்ஸிமம் இருக்கும்போது இங்க பாருங்க. இங்க வர்றது கால வயசு இருக்குது பாத்தீங்க. இந்த கால வயசு இது வந்து என்ன வேல்யூ? எக்ஸ் ஓட வேல்யூ. சரிங்களா? இந்த மேல டேபிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதனோட யாரோட வேல்யூ? ஒய்யோட வேல்யூ. சரியாம்மா? அப்ப நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது இதுதானே? அப்ப இதனோட ரோ வைஸ் ஆட் பண்ணா இது வந்துரும். சரிடா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல ஒரு ப்ராப்ளம் நான் புதுசா எடுத்து போட்டேன். கட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதாவது புதுசா எடுத்து போட்டா? கண்ணே புரியலன்னா சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் என்ன சொன்ன புரிஞ்சுதா? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஓட வேல்யூ வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்குது 1 plus 1 plus 1 3 எல்லாமே 20 இருக்குது. அப்ப 3/20 ன்னு எழுதிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? இல்ல வாய்ஸ் கிளியரா இல்ல. அதான் பார்த்தேன். வாய்ஸ் கிளியரா தான் எடுத்துக்க முடியும். கொஞ்சம் வாய்ஸ் டவர் இருக்கிற இடத்துல உட்காந்துருங்க. உட்காந்துட்டீங்களா டவர் இருக்கிறதுல? ஓகே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது நீ சொன்னது கரெக்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுதான் சொல்லி நிக்கிறது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டா இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டாமா? புரியுதுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கும்போது என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. 8/20 வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 4 போட்டா என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது 0 மென்ஷன் இல்ல. 1 1 1 அப்ப 3/20 வந்துரும். கரெக்ட்டாமா? அப்ப இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணீங்க எக்ஸாக்ட்டா x ஈக்குவல் டு x ப்ராபபிலிட்டி ஆஃப் x. கரெக்ட்டுங்களா? கண்டுபிடிச்சது என்ன பண்றீங்க? x ப்ராபபிலிட்டி ஆஃப் x ன்னு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கீங்க. 1 2 3 4. அப்ப அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ எழுதிருங்க. 1 2 3 4 கரஸ்பாண்டிங் வேல்யூ. 1 போட்டா என்ன கிடைக்கும்? 3/20. 2 போட்டா 6/20. 3 போட்டா 8/20 and 4 போட்டா 3/20. இது வந்து x கண்டுபிடிச்சாச்சு. இதே ஐடியா y கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? ரோ வைஸ் போட்டோம்ல. x கண்டுபிடிக்க ரோ வைஸ் சம் போட்டீங்க. y கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கால வைஸ் போடுங்க. கால வைஸ் போட்டா என்ன கிடைக்கும்? 1 1 1 அப்ப 3/20. கரெக்ட்டாமா? சரி அப்புறம் x y = 2. இது வந்து y = 1 ஓட ஐடியா. y = 2 சொல்லுங்க. இது கால வைஸ் போடணும். கரெக்ட்டாமா?
அப்ப ஆட் பண்ணா என்ன வரும் சார்? 1 3 6 7 7/20 வந்துருச்சா? கண்ணு வாய்ஸ் மட்டும் கிளியரா இல்ல. என்னாச்சு பண்ணுடா கண்ணு? ஏன்னா நீ பேசுறது எனக்கு எதுவுமே காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு காது கேட்கல. இல்லம்மா வாய்ஸ் ஓகே சார். இல்லம்மா வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டே இருக்குது. அங்க உனக்கே டவர் காட்டும்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் காட்டுது. உனக்கே டவர் காட்டும் பாருடா. அந்த டவர் கரெக்ட்டா இருக்கிற இடத்துல உட்கார்றா. இங்கேயும் அப்படிதான் சார் எனக்கும் காமிக்குது. ஆனா உனக்கு 5 பாயிண்ட் காட்டுது. ஏன்னா வாய்ஸ் வர மாட்டேங்குதா? நான் பேசுறது கிளியரா உனக்கு கேக்குதா? கேக்குது சார். ஏன்னா நீ பேசுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. மேபி ஹெட்செட்க்கு இதுல என்னாச்சும் வேற என்னாச்சும் யூஸ் பண்ணிட்டு பேச முடியுமா பாருங்க. இல்ல ஹெட்போனுக்கு இது என்னாச்சும் இருக்குதா? இல்ல வேற என்னாச்சும் இருக்குதான்னு பார்த்து எனக்கு ஓகே. ஆ. இப்ப பேசுமா? இப்ப வாய்ஸ் வந்த மாதிரி இருந்தது. இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதுமா. தேங்க்யூ. ஓகே எடுக்கணும். தேங்க்யூமா. ஓகே. அப்ப எங்க என்னாவும் y = 3 போடுவீங்க. y = 3 என்னாவும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவீங்க. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப என்னாவும் 1 2 3 3 3 6 7 அப்ப 7/20 இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப 4 போடுவீங்க. 1 1 2 3 3/20 கரெக்டாமா? நம்மளுக்கு என்ன ஆகும்? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து 1 வரணும். நீங்க இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 1 வரணும். இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 1 வரணும். 20/20 1 வருதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. செக் வேணா பண்ணி பார்த்துக்கோ. சரியாமா? ஓகே சார். அப்ப அந்த வேல்யூ எழுதிருங்க. இங்க என்னாவும் y p of y. சரிங்களா? அப்ப y p of y என்ன? y வந்து 1 2 3 4. அப்ப y = 1 என்ன கிடைச்சது? கீழ இருக்கிற வேல்யூ 3/20. 3/20 2 போட்டா 7/20 3 போட்டாலும் 7/20 and 4 போட்டாலும் 3/20. ஓகேங்களா? இது வந்து y யோட ரிசல்ட். அப்ப இது மீனிங் என்ன? கொஸ்டின் வந்து மார்ஜினல் பாருங்க மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x and y ன்னு கேக்குறாங்க. அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய இந்த டேபிள் காரணம் தான் என்னது? இந்த p of x ஓட வேல்யூ தான் என்னது? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் x. இது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் y. சரிடா கண்ணு? இந்த டேபிள் ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே. இல்ல சார். டவுட் இருக்குதாமா? இல்ல சார். டவுட் இல்ல சார். ஓகே. அப்ப மறுபடியும் என்ன கேட்பாங்க? e of x கேட்பாங்க, e of y கேட்பாங்க, e of x, xy கேட்பாங்க. எப்படி போடுவேன்? summation x into probability of x, summation y into probability of y. சொல்றாங்க. என்ன ஒரு summation x into probability of x? இது டேபிள் மாதிரி போட்டுடலாமா? டேபிள் மாதிரி போட்டா கடகடன்னு போட்டுடலாம். ஏன்னா அப் டு காரலேஷன் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் இது வரைக்கும் தான் கொடுத்துக்கிறாங்க. பட் இதுலயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பார்த்தேன். வேரியன்ஸ் ஆஃப் x வரைக்கும் முடிச்சிடலாம். கோவேரியன்ஸ் இதுலயே முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ காரலேஷன் இதுலயே முடிச்சிடலாம். சரிங்களா? போட்டுடலாமா? ஓகே. ஓகே சார். இந்த டேபிள் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் நோட் பண்ணிக்க. எந்த டேபிள்னா இது ஃபுல் டேபிள் வேணும். ஃபுல் டேபிள் மேபி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் டேபிள் எனக்கு நோட் பண்ணிக்கோ. நான் கீழே போட சொல்லிட்டே இருந்தேன். சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் நான் சொல்றது. மேல ஃபார்முலா கொடுத்தது அத்தனையுமே நம்ம வந்து போட போறோம். மேல ஃபார்முலா கொடுத்த அத்தனை கான்செப்ட்டுமே நம்ம ரன் பண்ண போறோம். சரியாமா? யாரு இந்த ஃபார்முலா கொடுத்தல? இங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு அத்தனை கொஸ்டினுமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணது யார் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா இவனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இவனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க இருக்கிற அத்தனை பேத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த ப்ராப்ளத்தோட ஐடியா 2D யோட டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட கான்செப்ட் முடிஞ்சது. சரிங்களா? 2D யோட டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட கான்செப்ட் முடிஞ்சது. சரியாமா? இது எல்லா ஃபார்முலாவும் போட்டா ஏமா கட் ஆயிடுச்சா? அது நெட்வொர்க் இஷ்யூ. கொஞ்சம் பாத்துறா. நான் பாட்டு பேசிட்டு இருக்கிறேன். நீ இருப்பி நினைச்சிட்டு. ஓகே. ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இந்த டேபிள் மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. கடகடன்னு கீழே போடலாம். அப்படியே வேலிடேஷன் முடிச்சிடலாம். ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்ன டேபிள்னா இந்த டேபிள், இந்த டேபிள், இந்த டேபிள். இது 3 டேபிள் நீட்டா காப்பி பண்ணிக்கோ. இப்போ ப்ராப்ளம் 1 பை 1 போடலாம். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்க போறோம்?
இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போறோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்க போறோம், இ ஆஃப் ஒய் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்க போறோம், இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போறோம், அண்ட் ஆல்சோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், வேரியன்ஸ் ஆஃப் ஒய், இன்னும் யார் இருக்கிறா, கோவேரியன்ஸ் இருக்கிறா, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அண்டு சிக்மா எக்ஸோட வேல்யூ, சிக்மா ஒய்யோட வேல்யூ, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். இத்தனை வேல்யூ இந்த ஒரே ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிக்க போறோம். சரியாம்மா? ஓகே சார். இந்த டேபிள் மட்டும் காப்பி பண்ணிட்டு சொல்லு, நம்ம அப்படி கீழே சொல்றேன். ஒரு பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இத்தனை கொஸ்டின் முடிச்சிடலாம். காப்பி பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். சொல்றேன் கண்ணு. இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும், கரெக்டுங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வேணும், ஒய் வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வேணும். அடுத்து என்னது? இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா. இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அடுத்து இ ஆஃப் ஒய்யோட ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அடுத்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா எக்ஸ் ஒய் இன்ட்டு, இது போட முடியாது, இது பெரிய டேபிள் வச்சு போடணும், இது பெரிய டேபிளுக்கு போடலாம், இது வந்து சிங்கிள் டேபிள் தான். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தது? 1 2 3 4. ஒய் வேல்யூ என்ன இருந்தது? 1 2 3 4. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார். இப்போ பி ஆஃப் எக்ஸ் மட்டும் கரஸ்பாண்டிங் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சொல்றாங்கன்னு. எக்ஸ் ஈக்குவல் 1 ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? P of x na P of 1/20 அது. அதேதான் 1/20. 2/20, 2/20, 1/20. 2/20. 2/20, 2/20 சார். ரெண்டுமே 2/20 அப்புறம் 1/20. அப்படிங்களா? மேல போய் பார்த்துலாமா? இல்லையாடா, இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட வேல்யூ. இங்க இருக்கு பாருங்க, 3/20, 6/20, 8/20. ஓ அதுதான் சார். இங்க தான் அதான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே சார். 3/20, 6, 8, 3. சொல்லு பார்க்கலாம். 3/20, 8/20யா? 8/20, 6/20 சார். 6/20, again 3/20. கரெக்டாமா? சாரி. அதே மாதிரி பி ஆஃப் ஒய்யோட வேல்யூ சொல்லுமா? கரஸ்பாண்டிங் பி ஆஃப் ஒய் வேல்யூ. பி ஆஃப் ஒய் யாரு? இங்க டேபிள் போட்டுல. 7/20, 7/20. ஓகே, கரெக்ட் பாஸ். 3 7 7 3. 3/20, 7/20, 7/20. இது 6. ஓகே, நான் மாத்தி போட்டுனது. இது 8, இது 6 தானே? மாத்தி போட்டு நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோமா. இது வந்து 3/20. கரெக்டாமா? ஆமா சார். ஓகே, இப்போ என்ன வேணும்? இ ஆஃப் எக்ஸ் வேணும். என்ன வேணும்? இந்த கான்செப்ட் முடிக்கணும். இங்க பாருங்க, இ ஆஃப் எக்ஸ் என்ன வேணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். யார் யாரு? இவங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். கரஸ்பாண்டிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். பண்ணிடலாமா? சொல்லுங்க. ஏன்டா அமைதியா இருக்கிற? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறா. 1 இன்ட்டு 3/20, 2 இன்ட்டு 8/20, 3 இன்ட்டு 6/20, 4 இன்ட்டு 3/20. என்ன கிடைக்கும்? 3/20, 16/20, 18/20, 12/20. இதனோட சம்மேஷன் என்ன எழுதுனீங்கன்னா அதை இ ஆஃப் எக்ஸ். இதனோட சம்மேஷன் என்ன எழுதுனா அதை இ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அப்ப இ ஆஃப் எக்ஸ்னா இதனோட சம்மேஷன். சரியாமா? வேல்யூ என்ன வரும்? என்னடா நெட் யூசேஜ்ன்ட்ட 19, 27, 37, 49, 49/20.
ஏன்டா என்னாச்சு? தெரியல சார் இன்னைக்கு ஒன்றும் எடுக்க. இப்போ ஃபுல்லா டவருக்கு இப்போ ஜாயின் பண்றா. இதே பாரு மணி 8:40 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓகே சார். ஓகே என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஈச் கரஸ்பாண்டிங் டைம் மல்டிப்ளை பண்ணி போட சொன்னேன் சரிங்களா அப்போ 1 into 3 3/20 2 into 8 16/20 3 into 6 18/20 4 into 3 12/20 ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா சார் டவுட் இருக்கா சொல்றா இல்ல சார். ஓகே அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 3 19 27 37 49 அப்போ 49/20 வருது இது E of X ஓட வேல்யூ அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சது இதான் வந்து 49/20 சரியாமா புரிஞ்சுதுங்களா இல்ல டவுட் இருக்குங்களா புரிஞ்சுது. அதே மாதிரி E of Y ஓட போடுறதா E of Y என்ன பண்ணுவீங்க கரஸ்பாண்டிங் டைமை மல்டிப்ளை பண்ணிருங்க கரஸ்பாண்டிங் டைம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3/20 14/20 21/20 and 12/20 அப்ப இதை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண என்ன வரும் 3 17 37 38 48 50 செக் பண்ணி பாருமா 50/20 கரெக்டா பாத்துக்கோ ஆட் பண்ணது இது E of Y ஓட வேல்யூ அப்ப E of Y ஓட வேல்யூ முடிச்சாச்சு கரெக்டாமா இல்ல டவுட் இருந்தா சொல்லுங்க இல்ல மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இல்ல சார். இல்ல கரெக்டா கரெக்ட். சரி அப்ப E of X squared என்ன X squared னா 1 squared into 3 1 squared into 3 வந்து 3 தான் அப்ப 3/20 சரிங்களா அடுத்தது 2 squared X squaredங்கிறது X squared ஸ்கொயர் பண்ணிடணும் ஸ்கொயர்னா 1 squared 2 squared 3 squared 4 squared அப்ப 2 squared into 4 எவ்வளவு 8 2 squared into 4 into 8 வந்து 32 அப்ப 32/20 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா டவுட் இருக்குதாமா இப்ப நான் போடுறது 3 squared எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிருக்கோம் ஆ சார். ஆ அந்த 2 ஸ்கொயரா பண்ணிருக்கோம். கரெக்ட் 4 into 7 போடுறோம். 4 into 8 இது அடுத்து 3 squared 4. into 3 squared into 6 3 squared into 6 எவ்வளவு 9 9 into 6 54/20 கரெக்டாமா correct. அடுத்து 4 squared 4 squaredனா 16 16 into 3 வந்து 48 கரெக்டாமா correct. 48/20 அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறதுக்கு என்ன வருங்க 3 35 ஆட் பண்ணுங்க கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்குது கால்குலேட்டர் பண்ணுங்க டினாமினேட்டர் சேம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்ப 20 போட்டுங்க நியூமரேட்டர் மட்டும் எல்லாத்தையும் கடக்கடன்னு ஆட் பண்ணி சொல்றாங்கன்னு 140 சார். 1 40. 140 வருதா எக்ஸாக்டா 140/20 3 plus 32 plus 50. 54. 54 or 57 sir. 54 அது 54 கால்குலேட்டர் போடுங்க 48 54 32 3 135. 135 130. இல்ல 130 35 எக்ஸாக்ட் சொல்லுங்க 3 335 137 sir. 137/20 கன்ஃபார்மா ஆமா சார். ஓகே அப்ப இது E of X squared and also E of Y squared சொல்லுங்க E of Y squared இதே ஐடியா தான் E of Y squared ஓகே அப்ப Y squared வேல்யூ Y squared into P of Y 1 squared into 3 3/20 ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரச்சனை கிடையாது ரெண்டாவது வேல்யூ 2 ஸ்கொயர்னா 4 4 into 7 வந்து 28 28/20 அடுத்தது 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா 9 9 into 7 எவ்வளவு 63 63 divided by 20 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 16 16 into 3 வந்து 48
அப்போ 48/20. அப்போ இதனோட டோட்டல் வேல்யூ என்ன? டோட்டல் வேல்யூ போட்டுருங்க. ஒன் ஃபார்ட்டி டூ சார். 142ங்களா? 142ஆமா? 3 plus ஆமா சார். 3 plus 28 plus 63 plus 3, 31, 31, 94, 94, 94, 142 is correct answer. ஓகேங்க. டவுட் இருக்குதாம்மா? கண்ணா டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலா முடிச்சிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் x க்கு ஃபார்முலா என்ன? e of x squared minus e of x the whole square. அப்ப e of x squared ஓட வேல்யூ என்ன? e of x squared வந்து 50 divided by 20 minus சாரி மாத்தி போட்டு நினைக்கிறேன். 137/20 இல்ல? இங்க இருக்குது இது e of x squared. இங்க கீழ எழுத மட்டும் சாரி. e of x squared இது வந்து e of y squared. அப்ப என்ன நடக்குதுன்னா e of x squared value 137. 137 divided by 20. இங்க வந்து எனக்கு e of x வந்து 49 divided by 20 whole square. இதை கம்ப்ளீட் பண்ணி சொல்றதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் சார். 2.85 ஃபைனல் ஆன்சரா? டெசிமல்ல போட்டு ஃபைனல் ஆன்சர் அதானே? ஆமா சார். சரி, இதான் வேரியன்ஸ் ஆஃப் x. வேரியன்ஸ் ஆஃப் x equal to 2.87 ஆ? 85. 85. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x வந்து என்ன சொன்னேன்? ரூட் ஆஃப் Root வேரியன்ஸ் of ஆஃப் x. அப்ப இது ரூட் போட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதனோட ரூட்டோட வேல்யூ 1.68. 1.68. 8. இதே ஐடியா வேரியன்ஸ் ஆஃப் y சொல்லுங்க. வேரியன்ஸ் ஆஃப் y e of x y squared. e of y squared வந்து 142 divided by 20 minus e of y 50 divided by 20 the whole square. அப்ப வேரியன்ஸ் ஆஃப் y என்ன ஆகுது? வேரியன்ஸ் ஆஃப் y என்னடா நடக்குது? வேரியன்ஸ் ஆஃப் y வாய்ஸ் கேக்குதாமா? Okay sir. வேரியன்ஸ் ஆஃப் y என்னமா வருது? புரியுது. 142 divided by 20 minus 50 divided by 20 whole square. Yeah, 0.85. கரெக்டா போடு, தப்பாகுது. இதுக்கு வந்து ஒரு 2.85 வந்தது, அப்புறம் இதுக்கு அது 0 பாயிண்ட் வருது. அப்ப இங்க தப்பு பண்ணிட்டியானா? இது கரெக்டா? எங்களுக்கு கால்குலேட்டர் தான் போட்டுருவேன். இல்லைன்னா டெசிமல் மாத்தி சொல்லுங்க. டெசிமல் மாத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இது 2.85 பாருங்க 137.20 minus 49.20. இங்க 142.20. 6.85 minus 4 sir. அப்ப எவ்வளவு வருது? ஓ 49 sir. நான் 14 வச்சுக்கோங்க. எதுக்குமே இதுக்கா? ஆமா sir. 49 அது. அப்ப இது மிஸ்டேக் ஆயிருக்குதா? ஆமா sir. கொஞ்சம் பார்த்து போடு. மிஸ்டேக் பார்த்து போடு.
இதே மாதிரி இந்த வேல்யூ தானே இ ஆஃப் எக்ஸ் நாம் தப்பா சொல்றாலும் இங்க இருக்கிற வேல்யூ இங்க ஆல்ரெடி கால்குலேஷன் போடுங்க 49 தானங்க போட்டுக்கிறோம். அப்ப இங்க 49 வச்சு பார்த்து போடுங்க. 0.84 வருது சார், இதுக்கு 0.85 வருது. 0.87 அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் இதுக்கு y 0.8 85 வருது சார். இதுக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கா? இல்ல சார், இதுக்கா? வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் y சொல்றியா? 0.85 வருதா? ஆமா சார். ஓகே, அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x என்ன வருது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y என்ன வருது? 0.93 சார். இதுக்கு 93யா? இதுக்கு ஆமா சார். 92 சார். 0.92. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அது திரும்ப அந்த டேபிள் எழுதணும். அந்த டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம திரும்ப போட முடியும். சரிங்களா? இந்த டேபிள் வேணும். ஏன்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இந்த டேபிள் இல்லாமல் நம்ம ப்ராப்ளம் போட முடியாது. எதனாலையும் நான் சொல்லிடுறேன். இந்த டேபிள் போட்டுட்டீங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். இ ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன ஃபார்முலானா இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் டபுள் சம்மேஷன் எக்ஸ் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதுதான் ஃபார்முலா. அப்ப மீனிங் என்னன்னா இங்க 1 இருக்குதா? 1 இன்ட்டு 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ. இந்த டேபிள் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி போடணும். எக்ஸ் ஒய்யும் போட்டு இந்த ஃபுல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போடணும். இது வரைக்கும் என்ன பண்ணணும்னா அவுட்டர் வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 4 சொல்லிட்டு இதை மட்டும் காம்பினேஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது என்னது? இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுவோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? புரியுதாமா? இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு. அப்ப என்ன வரும் பாரு, ஃபர்ஸ்ட் டைம் எழுதி காட்டுறேன். அதே மாதிரி எல்லா டைமும் உன் பேப்பர்ல போட்டு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் 1 இன்ட்டு 1 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/20. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது. அப்ப பிளஸ் அடுத்த டைம் என்னமோ எக்ஸ் வேல்யூ y வேல்யூ அதுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் X ப்ராபபிலிட்டி value. வேல்யூ. அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ. கரெக்ட்டுங்களா? 1 இன்ட்டு 3 இன்ட்டு 1/20. போர்த்தோட வேல்யூ வந்து 0 வருது, அதை வேணா விட்டுருங்க. இங்க ஒரு எதுல 0 வருதோ அதை விட்டுருங்க. இது 2 0 வருது, அதை விட்டுருங்க. சரிங்களா? மத்ததெல்லாம் போட்டுதான் ஆகணும். அப்ப என்னாச்சு? அடுத்தது 1 இன்ட்டு அடுத்து இங்க என்னது 2வா? 2 இன்ட்டு 1. அப்ப 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1/20 பிளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2/20. இதே மாதிரி 4 வேல்யூயும் போடுறாங்கன்னு. மத்த வேல்யூ 0 தவிர மத்த இருக்கிற அத்தனை வேல்யூமே எனக்கு போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா வருதா பார்க்கலாம். இது எல்லா வேல்யூயும் போடுங்க. இந்த 2 வேல்யூ தான் 0, இது 2 மட்டும் விட்டுருங்க. இந்த 2 மட்டும் விட்டு மத்த எல்லாத்தையும் போடுங்க. பொட்டி எடுக்கணும். இது எல்லாமே சால்வ் பண்றதா சார்? இல்ல ஆட் பண்ணி போடுறா. போட முடியுதா இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? எப்படி போட்டா தெரியுதா இல்லையா? ஈயா அது போட்டேன் சார், ஆனா ஃபுல்லா ஆட் பண்ணி போட்டேன். மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 1 இன்ட்டு 1 1 1/20 ஃபர்ஸ்ட் டைம்.
செகண்ட் டைம் 1 into 2 அப்போ 2 by 20. அடுத்தது plus 3 by 20. 3 by plus அடுத்தது என்ன கிடைக்குது 2 into 1 2 அப்போ 2 by 20. 2 into 2 4 அப்போ 4 by 20. கரெக்ட்டுங்களா? 2 into 3 6 by 20. 2 into 4 8 அப்போ 8 by 20. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி 3க்கு போடுங்க. 3 into 1 3 by 20. 3 into 2 6 by 20. 3 into 3 9 by 20. 3 into 4 12 by 20. Plus again 4. 4க்கு வந்து 4 into 1 வந்து இல்ல. 4 into 2 8 by 20. 4 into 3 12 by 20. Plus 4 into 4 16 by 20. அப்ப என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் 20 காமன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போறங்க. 3 6 8 12 20 26 32 35 44 56 116 by 20. கன்ஃபார்மா எழுதிக்கலாமா? நான் ஆட் பண்ணல. உன்னோட ஆன்சர் கரெக்ட்னு நினைச்சிட்டு எழுதிட்டேன். பாத்துக்குங்க. நீங்க இன்னொரு வெரிஃபை பண்ணிக்கோ. இதுதான் ஆன்சர்ங்கிற இதை நான் அப்படியே எழுதிட்டேன். கண்ணை மூடிட்டேன். சரியாம்மா? Okay, sir. டவுட் இல்ல? இல்ல சார். சூப்பர். அப்ப கீழே கொண்டு வந்து எழுதிருங்க. நமக்கு எங்க எழுதிக்கிறோம்? இ ஆஃப் எக்ஸ் எங்க போட்டுக்கிறோம்? காணும் திடீர்னு கீழே இருக்குதா? மேல இருக்குதோ? ஆமா மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப நம்மளுக்கு என்னது? அடுத்தது கோவேரியன்ஸ் வேணும். அப்ப கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். இதுதான் கோவேரியன்ஸோட வேல்யூ. இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு தான் போட்டால் 116 டிவைட் பை 20ட்டீங்க. இ ஆஃப் எக்ஸ் என்ன? இ ஆஃப் எக்ஸ் வந்து 49 by 20 கரெக்டுங்களா? 49 by 20 இன்ட்டு இ ஆஃப் ஒய் வந்து 50 by 20 கரெக்டாடா கண்ணு? இந்த ஆன்சர் இது ரெண்டு ஆன்சர் Okay, இ sir. ஆஃப் இ ஆஃப் ஒய். அப்ப இதனோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னடா வரும் சொல்ற கண்ணு? சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. மேபி டெசிமல் மாத்திக்கணும் இல்ல என்ன வேணா பண்ணிக்கங்க. அப்ப கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெசிமல் கூட சொல்லிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் போட்டு டெசிமல் கூட சொல்லிக்கங்க. சார் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் பெரிய வேல்யூவா வருது சார். இல்ல டெசிமலா போட்டுருங்க. எல்லாமே டெசிமல் மாத்திரம் ஈஸியா இருக்குங்க. டெசிமலா போட்டுக்குங்க. இதையும் கட் பண்ணா 5 டெசிமலா போட்டு முடிஞ்சு போச்சு. இது வந்து 4.9 வரும். இதையும் கட் பண்ணா 4.9 நம்ம சின்ன விடையே இது வரும். 20 நியர்பை 25 by 4ன்னு வருது. 25 by 4 தான் எக்ஸாக்டா வருது. என்ன பாருங்க. 25 by 4 29 வருமா? 25 தான் வரும். நியர்பை 25 தான் வருது பாரு. செக் பண்ணி பாரு. 25 2450 divided by ஓகே எதுவுமே வேண்டாம். இப்போ டெசிமல் போட்டுக்கொண்டு கால்குலேட்டர் தானே டெசிமல் போட்டு பண்ணுங்க. இப்போ 116 டிவைட் பை 2னா எவ்வளவு? டெசிமல் போட்டுக்கலாம் கடைசியா. ஒரு டெசிமல் போட்டுக்கலாம். இது எவ்வளவு வரும்? 5 வரும். மீதி வந்து அப்புறம் 8 5 அப்போ 5.8ன்னு வரும் கரெக்ட்டுங்களா? இது 5.8ன்னு வரும். இது போட்டிங்கன்னா 25 by 4ன்னு வரும். 25 by 4 எவ்வளவு? சம்திங் 6 பாயிண்ட் சம்திங் வரும் பாருங்க. கரெக்டாமா? இது எவ்வளவு வருதுன்னா 6.25. எவ்வளவு எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன இதுக்கு? 6.25. 6. வாய்ஸ் இதாகுது. 6.2ங்களா? ஆமா. அப்போ -0.4ன்னு வருதா? ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா கரெக்டாமா? -0.4 தானே? ஆமா சார்.
அவ்வளவுதானே சார் இந்த கொஸ்டின் இன்னும் இருக்கா சார்? கோவேரியன்ஸ் முடிச்சுட்டோம், காரலேஷன் பார்ப்போம். இது வரைக்கும் ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப காரலேஷனோட ஃபார்முலா என்ன? R of x, y க்கு குடுத்துக்கிறேன். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x இன்டு சிக்மா y. கோவேரியன்ஸ் வேல்யூ என்ன? மைனஸ் 0. எவ்வளவு சொன்னீங்க? 0.4. ஆமா 0.4 டிவைடட் பை 0.9293 என்னமோ போட்டுருந்தீங்களா? சிக்மா எக்ஸ் னா 93, இது வந்து 92. 0.93, இது வந்து 0.92. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். சரிங்களா? அது மேல போட்டுக்கிறீங்க பாருங்க. மேல எங்க போட்டுக்கிறீங்க? இங்க போட்டுக்கிறீங்க பாருங்க. இந்த வேல்யூ 0.93, இதுதான் சிக்மா எக்ஸ் ஓட வேல்யூ, இது வந்து சிக்மா ஒய் ஓட வேல்யூ. சரியாமா? 9392. அப்ப இது வந்து 93 into 0.92. அப்ப டிவைட் பண்ணி போடுறாங்கன்னு. அப்ப கார்லேஷன் ஆஃப் x, y ஈக்குவல் என்ன வருது சொல்றாங்க? minus 0.5. minus 0.5. வாய்ஸ் கிளியர் இல்ல சொல்றேன். 5 5.2வா? ஓகே. சோ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் கார்லேஷன் ஆக்சுவலா இதே தான் தேர்ட் மாடல்ல வரும். தேர்ட் மாடல் உங்களுக்கு டெஸ்ட்க்கு இதே தான். என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா கண்டிப்பா r ஓட வேல்யூ வந்து -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அப்ப இது நீ இப்ப போட்டது கரெக்ட்டா தப்பா எனக்கு தெரியாது. பட் வேல்யூ வந்து அந்த மைனஸ் அந்த 1க்குள்ளாரே வந்துருச்சு. அதனால வந்து ஆன்சர் அப்ராக்ஸிமேட்டா ஓகே கரெக்ட்டா வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் மெயின் ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுதான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ஒரு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இதே இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்க வேணும்.